குட்டீஸ், இன்னைக்கு நம்ம டைப்ஸ் ஆஃப் பங்க்சுவேஷன் பத்தி பார்க்கலாம். யூஸ்வலா நம்ம அம்மா ஒரு விஷயம் பண்ண சொல்றாங்க, நம்ம பண்ணுவோமா? இல்ல. ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டினை ரைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பங்க்சுவேஷன் படிக்கணும்னு கொஸ்டின் ரைஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். ஸோ நானே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பங்க்சுவேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். செட் ஆஃப் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ்க்கு மீனிங் கொடுக்கறது தான் பங்க்சுவேஷன். பங்க்சுவேஷன்னா என்ன? ஒரு செட் ஆஃப் சிம்பிள்ஸ் யூஸ் பண்றோம், அதை பங்க்சுவேஷன் சொல்றோம். அது எதுக்காக யூஸ் பண்றோம்? ஒரு சென்டென்ஸை அதுக்கான மீனிங்கை கரெக்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் பங்க்சுவேஷன். நெக்ஸ்ட் என்னன்னா சிம்பிள். முதல்ல சிம்பிள்னா என்னன்னு பார்க்கலாம். இப்ப நீங்க ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்க, ஈவினிங் பார்க்குக்கு போறீங்க, அங்க என்ன பண்றீங்க? உங்க ஃப்ரெண்ட பாக்குறீங்க. அப்ப டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? ஹாய் சொல்லுவீங்க. ஹாய் எப்படி சொல்லுவோம்? முதல்ல கையை ரைஸ் பண்ணுவோம். கை ரைஸ் பண்ணி நம்ம ஹேண்ட ஒரு வேவ் காட்டுவோம். அந்த வேவ் பண்றது தான் ஹாயோட சிம்பிள். ஓகேவா? இப்ப அதே மாதிரி பங்க்சுவேஷனுக்கும் ஒரு செட் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 2 சென்டென்ஸ் இருக்கு. ஸ்கூல் முடிஞ்சிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு விளையாண்டுட்டு உங்க பிளே டைம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்லீப்பியா ஃபீல் ஆகும். அப்ப அம்மா கிட்ட என்ன சொல்லுவீங்க? அம்மா எனக்கு ஸ்லீப்பியா ஃபீல் ஆகுது, நான் தூங்க போறேன்னு சொல்லுவீங்க. அது எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி, ஐ எம் கோயிங் டு ஸ்லீப் நவ். இப்ப இது ரெண்டுமே தனித்தனியான சென்டென்ஸ். அது 2 சென்டென்ஸையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்? அதுக்கு நடுவுல ஒரு பங்க்சுவேஷன் மார்க் வச்சு இது ரெண்டும் தனித்தனியான சென்டென்ஸ்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட போறோம். அதுக்கு யூஸ் பண்றது தான் பங்க்சுவேஷன் மார்க். ஃபர்ஸ்ட் இங்க நம்ம என்ன பங்க்சுவேஷன் மார்க் பார்க்க போறோம்னா பீரியட் ஆர் ஃபுல் ஸ்டாப். இப்ப நமக்கு யூஸ்வலா எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு பேர் இருக்கும். ஸ்கூல்ல அந்த பேர் வச்சு கூப்பிடுவாங்க, வீட்ல ஒரு பெட் நேம் வச்சு கூப்பிடுவாங்க. ஆனா ரெண்டுமே நம்மளோட நேம் தான். அதே மாதிரிதான் ஃபுல் ஸ்டாப்னாலும் ஒண்ணுதான், பீரியட்னாலும் ஒண்ணுதான். பீரியட்னா நம்ம கிளாஸ்ல வேற அந்த கிளாஸ் பீரியட் கிடையாது. ஃபுல் ஸ்டாப் தான் இங்க நம்ம பீரியட்னு சொல்றோம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, 2 சென்டென்ஸை எப்படி தனித்தனியான சென்டென்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்? நடுவுல பங்க்சுவேஷன் மார்க் யூஸ் பண்ணுவோம். அந்த பங்க்சுவேஷன் மார்க் தான் ஃபுல் ஸ்டாப். ஒரு சென்டென்ஸ் முடிச்சோனையும் ஃபுல் ஸ்டாப் வச்சாதான் அது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது தெரியும் இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இது செகண்ட் சென்டென்ஸ். எது டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுது ரெண்டும் தனித்தனியான சென்டென்ஸ்னு? ஃபுல் ஸ்டாப். ஸோ 2 சென்டென்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது தான் ஃபுல் ஸ்டாப். இது ஒரு பங்க்சுவேஷன் மார்க். நெக்ஸ்ட் என்ன பங்க்சுவேஷன் மார்க் பார்க்க போறோம்? எக்ஸ்கிளமேஷன். எக்ஸ்கிளமேஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க வெக்கேஷன் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க பாக்குற அதே பிளேசஸ் அங்க பார்க்க போறோம் இல்ல. அங்க பிளேசஸ் நல்லா கிரீனிஷா, ரொம்ப பார்க்க பியூட்டிஃபுல்லா, நிறைய அனிமல்ஸ்லாம் விளையாடுற மாதிரி அப்படிதான் இருக்கும் அங்க வெக்கேஷன் போற பிளேசஸ். அப்ப நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க உங்க ஃபீலிங்ஸா? ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, ரொம்ப எக்ஸைட்டா இருக்கீங்க அப்படின்னா அந்த பிளேசஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னா வாவ் செம்மையா இருக்குல்ல அந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதை எக்ஸ்பிரஸ் பண்றோம்ல நம்ம ஃபீலிங்க, அதுக்கு யூஸ் பண்ற பங்க்சுவேஷன் மார்க் பேரு எக்ஸ்கிளமேஷன். வாவ் தட்ஸ் அமேசிங் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த சென்டென்ஸ் லாஸ்ட்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எக்ஸ்கிளமேஷன். தென் அடுத்து என்ன பங்க்சுவேஷன் மார்க் இருக்குன்னா கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க்னா நான் தான் சொன்னேன், வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், ஒரு விஷயம் பண்ண சொன்னா நீங்க எப்பவும் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவீங்க. அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணும் போது அந்த ஏன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட்ல என்ன வரும்? கொஸ்டின் மார்க். அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? இப்ப என்ன டைம் அப்படின்னு எப்படி கேட்போம்? வாட் டைம் இட் இஸ் அப்படின்னு கேட்போம். அப்ப என்ன டைம் கேட்டுட்டு லாஸ்ட்ல என்ன ஆட் பண்ணணும்? கண்டிப்பா கொஸ்டின் கேட்கும் போது லாஸ்டா கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணணும். இன்னைக்கு ஹோம்ஒர்க் இருக்காமா அப்படின்னு எப்படி கேட்போம்? Do I have homework today அப்படின்னு கேட்டதுல லாஸ்டா என்ன ஆட் பண்ணணும்? மறக்காம கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னா பங்க்சுவேஷன் மார்க்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கம்மா. கம்மானா இதை நீங்க ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. எப்படின்னா ஒரு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, அதை தனித்தனியா செப்பரேட்டா காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ற சிம்பிள் பேரு கம்மா. வீட்டுக்கு போனா ஐஸ்கிரீம் இருக்கு, சாக்லேட் இருக்கு, கேக் இருக்கு, நிறைய இருக்கு. அம்மா உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு 3மே பிடிக்கும், எனக்கு 3மே வேணுமா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஐ லைக் ஐஸ்கிரீம், சாக்லேட் அண்ட் கேக். அப்ப ஐஸ்கிரீம் சாக்லேட்டுக்கு நடுவுல என்ன யூஸ் பண்ணணும்? கம்மா யூஸ் பண்ணணும். இத கண்டிப்பா நீங்க மறக்க மாட்டீங்க. கம்மானா என்ன ஞாபகம் இருக்கணும்? எனக்கு ஐஸ்கிரீம், சாக்லேட் இந்த மாதிரி நிறைய பிடிக்கும். அப்ப அதை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? நடுவுல கம்மா. நெக்ஸ்ட் என்ன பங்க்சுவேஷன் மார்க்னா அப்பாஸ்ட்ரோஃபி. அப்பாஸ்ட்ரோஃபினா ஒன்னும் இல்ல, பொசெஷன். பொசெஷன்னா இது என்னோடது, இது என்னோட டாய்ஸ், இது என்னோட பென்சில், இது என்னோட பேக், என்னோடதுன்னு சொல்றோம்ல, அந்த ஓனர்ஷிப் நம்ம இது பண்றோம்ல, அதுதான் அப்பாஸ்ட்ரோஃபி. இட்ஸ் மை டாய் அப்படின்னு சொல்லும் போது அது என்னோடது. அங்க யூஸ் பண்ற
பஞ்சுவேஷன் மார்க் என்ன? அப்போஸ்ட்ரஃபி. நெக்ஸ்ட் இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட புக், அதாவது உங்க ஃப்ரெண்ட் நேம் சாரான்னு வச்சுக்கோங்க. அப்ப திஸ் இஸ் சாராஸ் புக். அப்ப சாராவுடையது அப்படின்னா சாராஸ் புக். அங்க என்ன சிம்பிள் யூஸ் பண்றோம்? அப்போஸ்ட்ரஃபி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சிம்பிள் பார்க்க போறோம் அப்படின்னா கொட்டேஷன் மார்க் பத்தி பார்க்க போறோம். இப்ப வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட என்ன சொல்லுவோம்? ஸ்கூல்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவோம். ஃப்ரெண்ட் இதை சொன்னாங்கம்மா, மேம் இதை சொன்னாங்கம்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப ஸ்கூல்ல நடக்கிறத பத்தி வீட்டுல அம்மா கிட்ட சொல்றத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணி சொல்லுவோம். இப்ப பிளே டைம்ல பிடி பீரியட்ல என்ன சொல்லுவாங்க? உங்க ஃப்ரெண்ட வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லுவாங்க? லெட்ஸ் பிளேன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நம்ம வீட்டுல போய் சொல்லுவோம்? அம்மா என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு என்னை விளையாட கூப்பிட்டாங்க அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? she said let's play a game அப்படின்னு சொல்லுவோம். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கேம் விளையாடலான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றோம்ல. அதை போய் நம்ம அம்மா கிட்ட ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட சொல்றோம்ல. ஸ்கூல்ல நடந்தது வந்து தேர்ட் பர்சன்னா அம்மா தேர்ட் பர்சன் சொல்றேன்னு நினைக்காதீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்க சொல்றத பத்தி இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்றோம்ல. மேபி உங்க அப்பாட்ட சொல்லலாம், உங்க அம்மா கிட்ட சொல்லலாம், உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், இல்ல உங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். யார்கிட்டயோ நம்ம போய் சொல்றோம்ல ஸ்கூல்ல நடந்ததா, அதுதான் அங்க யூஸ் பண்ற மார்க்குக்கு பேரு. என்ன சொன்னாங்களோ அந்த விஷயத்த போட்டு அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல கொட்டேஷன் மார்க் போட்டுட்டா அது அந்த சென்டென்ஸ்க்கு கம்ப்ளீட் மீனிங் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பஞ்சுவேஷன் மார்க் பார்க்க போறோம்னா கோலன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப ஸ்கூல் ரீஓபன் ஆகுது. ஸ்கூல் ரீஓபன் ஆகும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? பென்சில் பாக்ஸ் வாங்குவோம். அந்த பென்சில் பாக்ஸ்குள்ள பென்சில், ஸ்கேல், எரேசர் இந்த மாதிரி திங்ஸ் வாங்குவோம். நெக்ஸ்ட் ஸ்கூல் பேக் வாங்குவோம். நெக்ஸ்ட் என்ன வாங்குவோம்? லஞ்ச் பேக் வாங்குவோம். இப்ப இதெல்லாமே ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ். இது எல்லாமே நீங்க ஸ்கூல் ரீஓபன் பண்ணும்போது கொண்டு போகணும். அப்ப வந்து மேம் சொல்லியிருப்பாங்க இந்த திங்ஸ்லாம் ஸ்கூல் ரீஓபன் ஆகும் போது ரஃப் நோட்டு, ஒரு பேக்ல ரஃப் நோட்டு, பென்சில் பாக்ஸ்குள்ள திங்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப யூ நீட் டு பிரிங் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கோலன் சிம்பிள் வைப்பாங்க. வச்சுட்டு என்னென்ன திங்ஸோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. பென்சில், பேப்பர், எரேசர்னு லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ற சிம்பிள் பேர் தான் கோலன். செமிகோலன்னா கோலனோட ஃப்ரெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு ஐடியாஸை வந்து சொல்றதுக்கு யூஸ் பண்ற பங்க்சுவேஷன் மார்க் வந்து செமி கோலன். இப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டெஸ்ட் இருக்கு ஸ்கூல்ல. ஆனா இன்னைக்கு நைட் வந்து நீங்க வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கீங்க வீட்டில். ஆனா உங்களால டெஸ்ட் இருக்கிறதுனால போக முடியல. அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ ஹாவ் அ பிக் டெஸ்ட் டுமாரோ. ஒரு செமிகோலன் சிம்பிள் வச்சுட்டு ஐ கான்ட் கோ அவுட் டுநைட். நாளைக்கு டெஸ்ட் இருக்கிறதுனால என்னால் இன்னைக்கு வெளியில போக முடியல. இல்லைன்னா நீங்க போயிருப்பீங்க, போற ஐடியா தான் இருந்தது உங்களுக்கு. இப்போ இதை சொல்றதுக்கு என்ன சிம்பிள் நடுவில் யூஸ் பண்ணுவோம்? செமி கோலன். இப்போ பஞ்சுவேஷன் மார்க் பத்தி பார்த்தாச்சு. இதோட ப்ராக்டிஸ்க்காக கொஷின்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன். நீங்க அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.